ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நந்தினி பேசுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ். இந்தியாவின் மிகப்பெரிய வேலை வழங்குனராக இருக்கும் இந்திய இரயில்வேயில் ஒரே பதவிக்கு சராசரியாக 5000 பேர் விண்ணப்பிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இது எவ்வளவு கடுமையான போட்டி என்பதைக் காட்டுகிறது. அடடா! அது மிகவும் அதிர்ச்சியான எண்ணிக்கை. இந்த அளவுக்கு மக்கள் ஏன் இரயில்வே வேலைகளை விரும்புகிறார்கள்? காரணம் மிக எளிமையானது. முதலில் சம்பளம் குழு பணியாளர்களுக்கு கூட 18,000 ரூபாய் முதல் 22,000 ரூபாய் வரை ஆரம்ப சம்பளம். அதிகாரிகளுக்கு 1,50,000 ரூபாய் வரை கிடைக்கிறது. அதோடு பங்களா வசதி, மருத்துவ வசதி, பயண சலுகை என பல கூடுதல் சலுகைகளும் உண்டு. அப்படியென்றால் வேலைவாய்ப்புகள் எந்தெந்த துறைகளில் கிடைக்கின்றன? பல துறைகள் உள்ளன. டெக்னிக்கல் பிரிவில் ஜூனியர் என்ஜினியர், சீனியர் செக்ஷன் என்ஜினியர் போன்ற பதவிகள். நான் டெக்னிக்கல் பிரிவில் கமர்ஷியல் கிளார்க், டிக்கெட் கலெக்டர், ஸ்டேஷன் மாஸ்டர் போன்ற பதவிகள். இவற்றுக்கான தேர்வு முறை எப்படி இருக்கும்? முதலில் கணினி அடிப்படையேட், பின்னர் பாரம் திறன் பரிசோதனை, டாக்குமெண்ட் வரிபாடு மற்றும் மருத்துவல் பரிசோதனை. ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு 10% இட ஒதுக்கீடு உண்டு. அது ஏன் அப்படி? இராணுவ வீரர்களுக்கு என்ன சிறப்பு? காரணம் இருக்கிறது. இரயில்வேயில் மிலிட்டரி விதிகள் என்று தனியாக உள்ளது. போர்க்கால சூழ்நிலைகளில் மிலிட்டரி வாகனங்கள், ஆயுதங்கள் கொண்டு செல்ல முன்னுரிமை தேவை. அதற்கு இராணுவ அனுபவம் உள்ளவர்கள் தேவை. இது மிகவும் சுவாரஸ்யமான தகவல். வேறு என்னென்ன சிறப்பு முன்னுரிமைகள் உள்ளன? ஆக்ட் அப்ரெண்டிஸ்க்கு தனி முன்னுரிமை உண்டு. ஐடியை படித்தவர்கள், தொழிற்பயிற்சி பெற்றவர்களுக்கு டெக்னீஷியன் கிரேட் 3, டேராக் மேண்டேனர் போன்ற பதவிகளில் முன்னுரிமை. ஆனால் இது வேலை உறுதி செய்யாது. வெறும் முன்னுரிமை மட்டுமே. இந்த வேலைகளில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும்? முதலில் தயாரிப்பு மாதிரி கேள்வி மாடல்கள், புதிய பாடத்திட்டங்கள் படிக்க வேண்டும். இரண்டாவது, நேர மேலாண்மை, தினசரி நேரம் ஒதுக்கி பயிற்சி செய்ய வேண்டும். மூன்றாவது, முன் தேர்வு பயிற்சி, RRB தேர்வு மையங்களில் சேர்ந்து பயிற்சி பெற வேண்டும். இவை அனைத்தும் மிகவும் பயனுள்ள தகவல்கள். நம் நேயர்களுக்கு இது உதவியாக இருக்கும். நிச்சயமாக. நினைவில் கொள்ளுங்கள், கடின உழைப்பு, சரியான திட்டமிடல், தன்னம்பிக்கை இருந்தால இரயில்வேயில் வேலை பெறுவது கடினம் அல்ல. அடுத்த வாரம் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்புடன் சந்திப்போம். நன்றி. ஹாய் நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்.